ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி தெளிவாக யோசித்து பயப்படாமல் சமாளிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு அப்பா 2 பசங்க 3 பேர் வந்துட்டு மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புலியோட சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட மாடுகள் என்ன பண்ணுச்சுன்னா அவிழ்த்துட்டு ஓடிடுச்சு. ரொம்ப பயந்து அவிழ்த்துட்டு ஓடிடுச்சுங்க. இந்த அப்பாவுக்கும் பசங்களுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ அப்பா ஒரு யோசனை பண்ணுறாரு. மரத்து மேலே ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே மரத்து மேலே ஏறிக்கிறாங்க. மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. புலி பக்கத்தில் வருது. அப்போ அப்பாவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. சரி என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ ஒரு ஐடியா கிடைக்கிது. பசங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி நல்லா கிள்ளி வச்சிடறாரு. இந்த கிள்ளி வச்சதுனால வலி தாங்க முடியாமல் பசங்க நல்லா அழுன்னு அழுகுறாங்க. ரொம்ப கத்துறாங்க. உடனே அப்பா சொல்கிறாரு, ஏன் பசங்களாம் இப்படி கத்துறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் தான் காலையிலேயே ஒரு புலி அடித்து கொண்டு வந்து கொடுத்தேன்ல, ஒரு நாளைக்கு எத்தனை புலி தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்குறாரு. பசங்களுக்கு ஒன்றும் புரியல. பசங்க அமைதியாக இருக்காங்க. உடனே புலி யோசிக்குது, என்னடா இப்படி சொல்கிறாங்க, மனுஷங்க புளியை சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக கேட்குது. உடனே அப்பா சொல்கிறாரு, பசங்களா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு புளியை தேடிட்டு இருக்கேன். என் கண்ணில் எப்போ புளி மாட்டினாலும் சரி, நான் வில் எய்தி அந்த புளியை கொன்று உங்கள் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் வயிறார சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்பா. இதை கேட்ட புலி கொஞ்சம் பயந்துருச்சு. சரி வேண்டாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு வந்த வழியாக திரும்பி ஓடி போகுது. போகிற வழியில் ஒரு நரியை பார்க்குது. நரி என்ன பண்ணுதுன்னா, இந்த புலி ஓடி வரதை பார்த்து, என்ன புலியாரே இப்படி ஓடிட்டுருக்கீங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குது. புலி இந்த நடந்த கதையெல்லாம் சொல்லிகிட்ருக்கு. இது மாதிரி மனுஷங்க புளியை சாப்பிட்ற மாதிரி ஒரு ராட்சசன் மாதிரி இருக்காங்க. அவனோட குரல் இன்னும் என் காதில் கேட்டுட்ருக்கு. அவன் சொல்கிறது அப்படி ராட்சசன் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். மனுஷங்க டெய்லியும் புளி சாப்பிட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி புலி சொல்லுது. இதை கேட்ட நரி பயங்கரமாக சிரின்னு சிரிக்குது. புலியார் இவங்களை நல்லா யாரோ ஏமாத்திருக்காங்க. இப்படி யாராவது மனுஷங்க போயிட்டு புளியை சாப்பிடுவாங்களா? அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா அந்த 3 பேரும் நம்மளுக்கு தான், நல்ல டேஸ்டான உணவு இருக்குது, போய் நம்ம 2 பேரும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி நரி சொல்லுது. இதை கேட்டு புலி இல்லை, எனக்கு பயமாக இருக்குது. நீ என்னப்பா, நீ நரி தானே, உன்னை எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்க புளியை மட்டும்தான் சாப்பிடுவாங்களாம்மா அப்படிங்கிற மாதிரி புலி சொல்லுது. சரி ஒரு ஐடியா பண்ணலாம். என்னன்ட்டா, என்னோடய வாழையும் உங்களோட வாழையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். அந்த ஒரு முடிப்பு அவராது அப்படி பண்ணிக்கலாம். நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன். நம்ம 2 பேரும் போகலாம். அவங்க 3 பேர்த்தையும் நல்லா வேட்டையாடி சாப்பிட்டுடலாம். உங்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கும், எனக்கும் நல்ல உணவு கிடைக்கும், போகலாம் அப்படின்ற மாதிரி நரி சொல்லுது. இதை கேட்ட புலி சரி ஒரு அரை மனசாக ஒத்துக்குது. அப்புறம் 2 பேரும் போயிட்டுருக்காங்க. நரி முன்னாடி போயிட்டுருக்கு, புலி பின்னாடி வந்துட்டுருக்கு. 2 பேர்த்தோட வால் கட்டியிருக்கு. இதை தூரத்துலேருந்து வரும்போதே அப்பா பார்த்துடுறாரு. மரத்து மேலே இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்துடுறாரு. பார்த்ததே ஒரு வகையாக ஒரு தோராயமாக என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறாரு. சரின்னு மறுபடியும் ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன நரியாரே, நான் உங்ககிட்ட ரெண்டு புலி கேட்டேன். என் 2 பசங்களுக்கு 2 புலி கேட்டேன். நீங்கள் ஒரே ஒரு புலியை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இது எப்படி எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொன்னது. இதை கேட்ட புலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தலை தெறிக்க பயங்கரமாக ஓடிடுச்சு. இந்த வால் வேற கட்டியிருக்கு இல்லைங்களா, அதனால் நரியும் சேர்த்து தரன்னு இழுத்துட்டு ஓடிடுச்சு. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அதாவது எவ்வளோ இது பெரிய பிரச்சனை தான். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை புலியாட்ட பயந்து ஓடாமல் அதை அப்பாவாட்ட தெளிவாக யோசித்து அதை ஃபேஸ் பண்ணணும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸோடைய லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.